ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் ஸ்பைசி கிச்சன். நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்கும் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் போட்டு வர்றோம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி சொல்ல போகிறோம். என்ன எக்கை வச்சு எக் ஃபிங்கர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்கை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இட் இஸ் அ கம்ப்ளீட் ஃபுட். உங்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ எல்லாமே அதில் இருக்கும். ப்ரோட்டீன் இருக்கும், கார்போஹைட்ரேட் இருக்கும், ஃபேட் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், வைட்டமின்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ எக் யோக் எடுத்துட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு ஃபேட் இருக்கும், கார்போஹைட்ரேட் இருக்கும், மினரல்ஸ் எல்லாம் கலந்துருக்கும். இப்போ எக் ஒயிட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 6 கேலரிஸ் 6 கிராம் ப்ரோட்டீன் 6 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். ப்ளஸ் கேலரி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 60 to 70 கேலரிஸ் இருக்கும் ஒரு எக்கில். ஸோ ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 2 எக்கு சாப்பிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். 2 எக்கும் ஒரு 130-150 கேலரிஸ் இருக்கும். நீங்கள் ப்ளஸ் நீங்கள் கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் ஆட் ஆகும். அப்படி ஒரு 200 கேலரிஸ் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி நாளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எக்கு வந்து ஒரு ஹெல்த்தி அண்டு நியூட்ரிஷியஸ் ஃபுட். உங்கள் சாப்பாடு நிறைய எக் சேர்த்துக்குங்க, ஹெல்த்தியாக இருங்க. இன்றைக்கி எக் ஃபிங்கர்ஸ் யார் பண்ணுறாங்கன்னா நம்ம சுஜி தான் பண்ணுறாங்க. வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுஜி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எக் டிஷ் பார்க்க போகிறோம். நார்மலாக எக்கை வந்து பாயில் பண்ணி சாப்பிடுவீங்க, ஆம்லேட் ஆஃப் பண்ண அந்த மாதிரி தான் சாப்பிடுவீங்க. இன்றைக்கி வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக புதுசாக பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா கிறிஸ்பி எக் ஃபிங்கர் பண்ண போகிறோம். கிறிஸ்பி எக் ஃபிங்கர் தேவையான பொருட்கள் பார்ப்போம். 7 முட்டை எடுத்துருக்கிறேன், ஒரு கியூப் அளவுக்கு பட்டர், சின்னதாக சாப் பண்ண ஆனியன், டொமேட்டோவும் சின்னதாக சாப் பண்ணியிருக்கோம், கேப்சிகம், பீன்ஸும் நல்லா சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க, பெப்பர், சால்ட், கார்ன்ஃப்ளவர், பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் இது சில நேரத்தில் பிரெட் இல்லாமல் இருக்கும், அதுக்காக வீட்டில் சேமியா இருந்துச்சுன்னா சேமியா வச்சு நான் க்ரம்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டையும் வச்சு நம்ம 2 டைப் நம்ம செஞ்சு காமிக்கிறேன். சின்ன கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. கடாய் சூடாகட்டும். பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த க்யூப் எடுத்து வச்சுருக்கோம்னா அந்த பட்டரை போட்டுருங்க. பட்டர் மெல்ட் ஆகட்டும். இதிலே நம்ம நறுக்கி வச்சுருக்க ஆனியன், டொமேட்டோ, பீன்ஸ், கேப்சிகம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து போடுங்க. ஏன்னா அது சீக்கிரம் அந்த கலர் மாறி போயிடும் ரொம்ப வெந்துருச்சுன்னா. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக லைட்டாக வெந்தால் போதும். இது ரொம்பலாம் வேகணும் அவசியம். நம்ம ஸ்டீம் தான் பண்ண போகிறோம். இதை சும்மா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை வெறும் தான் சாப்பிடும்போது ப்ளைனாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் கலர்ஸ் கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிடும்போது கலர்ஃபுல்லாக இருக்கேன்ட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் அந்த காயை ஆட் பண்ணுறோம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெறும் முட்டையை சாப்பிட்டுட்டு இருந்தால் போர் அடிச்சிரும்ல. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் வேணாம், நம்ம முட்டையில் போடுவோம் லைட்டாக, சும்மா ஒரு பிஞ்ச் அளவு போட்டால் போதும். இப்போ இது போதும். இதை என்ன பண்ணணும், ஆற வைக்க போகிறோம். வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் கூல் ஆகட்டும். அடுத்த ப்ராசஸ் என்ன, இப்போது நம்ம 7 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். அதில் 6 முட்டை மட்டும் ஒரு மிக்சிங் பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம். சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்து பெப்பர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க காய்களை இந்த முட்டை அடித்து வச்சுருக்கோம்ல அதில் ஆட் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் போடுங்க. ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு டைம் பீட் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா. இப்போ முட்டை பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். க்ரீனு ரெட்டு எல்லாம் கலந்துருக்கும். அடுத்து இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ராசஸை பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது இந்த முட்டை வேகிற அளவுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்கணும். அதுக்கான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஹீட் ஆகும்போது நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம். இது ஹீட் ஆகட்டும், மூடி போட்டு வச்சுருங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த முட்டையை பாயில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு ட்ரேயில் ஆயில் தடவி இந்த முட்டையை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம்னா அதில் ஊற்றிடலாம். சரிங்களா? இந்த ஆயில் எதுக்குன்னா உள்ள முட்டை ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக.
அதுக்காக சும்மா லைட்டாக அந்த எல்லா பக்கமும் கோட் ஆகிற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த எக்கை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு டைம் கலக்கி விட்டுக்கோங்க, இல்லைன்னா உப்பு இந்த பெப்பர்லாம் போட்டுக்கோங்க, அடியில் தங்கிக்கும். இது ஆயில் தான் போடணும் இல்லை, பட்டர் இருந்தால் பட்டரோட பூசிக்கலாம், அல்லது கீ இருந்தால் கீயோட போட்டுக்கலாம். இப்போ இது வெயிட் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ண போகிறோம், லைட்டாக தண்ணி கொஞ்சம் பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் உள்ளே வச்சுட்டோம். இப்போ தண்ணி நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே ட்ரேயில் வச்சுருக்கோம்ல, இதை மெதுவாக கை சுட்டுக்காமல் வச்சுருங்க. வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு 10 நிமிஷம் நல்லா அது வேகிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணான்னு பார்க்கலாம். இன்னொரு முட்டை எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த முட்டையை உடச்சிக்கோங்க. இந்த முட்டை எதுக்குன்னா கட்லெட் மாதிரி ஃப்ரை பண்ண போகிறோம்ல, அதுக்கான கோட்டிங்க்கு இது போட்டு சும்மா வெறும் இதாக பீட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த முட்டை மஞ்சக்கரு இது ஆகிற மாதிரி. அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல சொல்லியிருந்தால, அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுவும் கோட்டிங்கு தான். இதுலேயே கொஞ்சமாக பெப்பர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, கொஞ்சமாக சால்ட்டு லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட் க்ரம்ஸை அதை போட்டுக்கோங்க. ப்ரெட் இருந்துச்சுன்னா ப்ரெட் க்ரம்ஸ் நீங்களே செஞ்சுருங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு 5-6 ப்ரெட்டை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா தூளாக அரைச்சிட்டு அதை எடுத்து பேனில் போட்டு நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணுறது. அதே மாதிரி தான் நான் சேமியாவில் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சில நேரத்தில் ப்ரெட் இல்லாமல் இருக்கும், வீட்டில் சேமியா இருந்துச்சுன்னா சேமியா வச்சு இதுவும் நல்லாயிருக்கும், புதுசாக இருக்கும், இது நல்லாயிருக்கும். அதே மாதிரி சேமியாவை கொஞ்சம் மிக்சியில் போட்டு ரொம்ப ஒன்றுங்குத்தலமாக அரைச்சிட்டு ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு கோட்டிங் வச்சுருக்கேன், இது ஒரு கோட்டிங். 2 டைப்பில் செஞ்சு காமிக்கிறேன். பசங்க டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியோ ஒரு டூத் பிக்கோ எடுத்து குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். இது ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கையில் சுட்டுக்காமல் பொறுமையாக எடுத்து ஆற வைக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அவிச்சு வச்சுருந்தோம்ல அதை தட்டி எடுத்தாச்சு. வெளியில் பேன்லேருந்து வெளியில் எடுத்துட்டோம். இதை என்ன பண்ணோம்னா ஸ்கொயராக கட் பண்ணி நம்ம அந்த அவிச்சு எடுத்ததை ஒரு விரல் சைஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை என்ன பண்ண போகிறோம், கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல, மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து முட்டையில் 2 கையும் மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவில் திரும்ப அதே கை யூஸ் பண்ணிங்கன்னா இது அப்படியே கட்டி ஆயிரும். இதில் வரும்போது திரும்ப இந்த கை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி கொஞ்சம் அழுத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். தவா வச்சுக்கோங்க, சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றுங்க. ரொம்ப வேணாம், நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். வேணும்னா அப்பப்போ ஊற்றிக்கலாம். தவா சூடாயிருச்சு. இப்போது ஒன்று ஒன்றா வச்சுருங்க. அதில் என்ன பண்ணுறோம், சும்மா ஒவ்வொரு சைடாக அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்டி கிறிஸ்பி எக் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து பிரெட் க்ரம்ஸ் கோட்டிங் அப்படியா? சரி, இது சேமியா கோட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பிரெட் கோட்டிங் கிறிஸ்பியாக இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இந்த சேமியா கோட்டிங் வந்து கிறிஸ்பியாகவும் இருக்குது, கொஞ்சம்
என்ன சொல்ல இந்த க்ரஸ்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த சேமியா கோட்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வெளியே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், உள்ள எக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. உள்ள சாஃப்டாக இருக்க எக்கு, வெளியே வந்து கொஞ்சம் அந்த ஷெல் வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த எக்லேயர்ஸ் சாக்லேட்னு சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, மேலே வந்து கோட்டிங் வந்து திக்காக இருக்கும், உள்ளே வந்து இது க்ரீம் இருக்கும், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அருமையாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. நிச்சயமாக சுஜி இஸ் அ கிரேட் குக், அது சந்தேகமே கிடையாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் ரெசிபியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.